சார் என்ன நடக்குதுங்க? அரியர் எக்ஸாம்ஸ் நடக்குதுல்ல, யாராவது பிட் அடிச்சு மாட்டிருப்பாங்க. பண்ணல சார், ப்ளீஸ் சார். ரெடி ஆயிடும், சைன் பண்ணிட்டு கிளம்புங்க சார். எக்ஸாம் எழுத விடுங்க சார். சார் ப்ளீஸ் சார், நான் சொல்றது நம்புங்க சார். மேம் மிஸ்டர் டோனி, என்ன மால் பிராக்டிஸா? ஆமா சார், பிட் அடிச்சிட்டு இருந்தாங்க, பிடிச்சிட்டோம். ஏமா பொம்பளை புள்ள இப்படி பண்ணலாமா? அதுவும் HM பொண்ணா சார், என்ன லட்சணம் பாருங்களேன். அதான் இவங்களை போட்டோ பிடிச்சி மீடியால எக்ஸ்போஸ் பண்ணணும். ஐயோ சார், உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார், மீடியால போகாதீங்க சார். நான் சத்தியமா இதோ சார், சத்தியமா நான் எந்த தப்புமே பண்ணல சார். அது என்னது இல்ல சார். சார் புரிஞ்சுக்கோங்க சார். அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்சவங்க தான் சார். சரி, படிப்பு மட்டும் கொஞ்சம் மெனப்பட்டு இருக்குமே தவிர மற்றபடி ரொம்ப நல்ல பொண்ணு சார். என்ன செய்ய இப்படி தப்பு பண்ணி பிடிபட்டிருக்கே? முடிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுத விடாம பண்ணிட்டாங்க. அதுவே பெரிய தண்டனை தானே சார். அது மட்டும் இல்லை, ஏதோ மீடியா கிட்டே வேறு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு மட்டும் அவமானம் இல்லை சார், அந்த குடும்பத்துக்கே பெரிய அவமானம் தானே சார். இந்த பொண்ணு பண்ண தப்புக்கு மொத்த குடும்பமே தண்டனை அனுபவிக்கணுமா சார்? இப்போ என்னப்பா பண்ண சொல்ற? இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசுனீங்கல்ல, அவர் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியுறாரு. அவர்கிட்ட நீங்கள் எப்படியாச்சும் பேசி அந்த பொண்ணை மட்டும் விட்டுற சொல்லுங்க சார். பாவம் சார், ஒரு தப்புக்கு ஒரு தண்டனை போதும் சார். உனக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்ற, ஆல் ரைட், நான் பேசி பார்க்குறேன். ஸ்குவாட் எனக்கு தெரிஞ்சவங்க தான், நான் சொன்னா கேட்பார்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி சார். இனிமே ஒன்றும் பண்ண முடியாதுமா. மிஸ்டர் டோனி, a small obligation. சொல்லுங்க சார், நீங்க சொன்ன அப்பீல் எது சார்? சார், இந்த பொண்ணு பிட் அடிச்சு பிடிபட்டதுக்கான ஆதாரம் இருக்கா? இருக்கு சார், ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ சார், எங்க அம்மா சத்தியமா அது எந்த இல்ல சார். கையெழுத்து கூட வேற வேற மாதிரி தான் சார் இருக்கும். செக் பண்ணி பாருங்க சார். நான் சொன்னா நம்புங்க சார், ப்ளீஸ் சார். மீடியா கேடியான்லாம் அசிங்கப்படுத்தாதீங்க சார், அப்புறம் நான் செத்தே போயிடுவேன் சார். கொஞ்சம் பொறுமையா இருங்களேன் ப்ளீஸ். சார் பேசிட்டு இருக்காருல்ல. இந்த பொண்ணு பிடிபட்டுடுச்சு, எக்ஸாம் எழுத முடியாம பண்ணியாச்சு. ஒரு தப்புக்கு ஒரு தண்டனை போதாதா? நல்ல குடும்பத்து பொண்ணு. நீங்க மீடியாவுக்கு போனா அவங்க குடும்பத்துக்கும் ப்ராப்ளம் ஆகாதா? அப்புறம் இந்த பொண்ணு ஏதாவது எக்ஸ்ட்ரீமுக்கு போனா உங்களுக்கும் சிக்கல் தானே வரும். ஆமா சார், ரொம்ப நல்ல பொண்ணு சார், தெரிஞ்ச ஃபேமிலி வேற. ஆமா, நீங்க யாரு? எங்க ஓல்ட் ஸ்டூடெண்ட் சார். இவர் வந்து கம்ப்யூட்டர் லேபுக்காக 2 லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுத்திருக்காரு. பெரிய குடும்பம் சார். சார் போதும் சார், தயவு செஞ்சு என்ன அசிங்கப்படுத்தாதீங்க சார். பேப்பர்ல எல்லாம் பேர் வந்தா நிஜமா நான் செத்துருவேன் சார். ப்ளீஸ் சார். சரி சரி, கூல் டவுன். இதுக்கு தான் தப்பு பண்ணக்கூடாது, தப்பு பண்றவங்க கூடவும் இருக்கக்கூடாது. மிஸ்டர் டோனி சார், கல்விக்காக நிறைய உதவி பண்றவர் இவரு. இவரோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுங்க ப்ளீஸ். சரி ஓகே சார், நீங்க சொல்றதால விட்டுறேன். இது பாருங்கம்மா, இன்னொரு தடவை மாட்டினீங்க உங்க போட்டோ கண்டிப்பா மீடியால வந்துரும். ஜாக்கிரதை, போங்க. உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் கிளம்புறேன் சார். பரவாயில்லப்பா. மிஸ்டர் டோனி, நீங்க வாங்க. ஏங்க அழாதீங்க. நீங்க பாருங்க, நம்ம வீட்டு சேனல்ல சிட்டுக்குருவி எப்படி துரு துருன்னு இருக்குமோ அந்த மாதிரி துரு துருன்னு இருக்கிறவங்க நீங்க. உங்களுடைய பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்தாங்க, முதல்ல கண்ணை தொடச்சுக்கோங்க. சத்தியமா நான் பிட் அடிக்கலங்க. பிட் அடிக்கிறதுனா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சா வீட்ல என்ன கொன்னே போட்டுடுவாங்க. எங்க அப்பா தப்பு பண்ற உங்களை பதட்டப்பட மாட்டாங்க, இவ்வளவு கண்ணீரும் வராது. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியுங்க. நீங்க இந்த தப்பு பண்ணிருக்க மாட்டீங்க, நான் நம்புறேன். என்ன நம்புறீங்களா? இல்ல எனக்கு ஆறுதல் சொல்லணும்னு இப்படி சொல்றீங்களா? ஏங்க, உங்ககிட்ட உண்மை இருக்குங்க. இது நீங்க போலி நடிச்சிருந்தா ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம். உங்ககிட்ட பதட்டம், அவமானம், பரிதவிப்பு இதெல்லாமே நல்லாவே தெரியுதுங்க. உங்களை நான் நம்புறேங்க, போதுமா? என் பாட்டிக்கு அப்புறம் என்ன நம்புறேன்னு சொன்ன ஒரே ஆள் நீங்க தாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. அட ரிலாக்ஸ் ஆகுங்க. அதான் பிரச்சனை வெளியே வந்துட்டீங்களா? இப்போதைக்கு வெளியில வந்தாச்சு. ஆனா எங்க வீடு
நீங்க நம்பிட்டீங்க. ஆனா எங்க அப்பா நம்ப மாட்டாரே, என் தம்பி நம்ப மாட்டானே. ஐயோ, மொத்த வீடும் என்ன கழுவி கழுவி ஊத்துமே. என்னங்க சொல்றீங்க? நடந்தது எடுத்து சொன்னா சொந்த வீட்டில் நம்ப மாட்டாங்களா? அட ஆமாங்க, உங்களுக்கு எங்க அப்பாவை பத்தி தெரியாது. அவரு ஒரு சர்வாதிகாரி. என் தம்பி ஐஐடில சயின்டிஸ்ட்க்கு படிக்கிறான், என் தங்கச்சி என்ஜினியரிங் படிக்கிறா. நான் மட்டும்தான் +2வே 8 தடவை கோட்டை அடிச்சிருக்கேன். இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக எங்க அப்பா எனக்கு கரிச்சு கொட்டுவாரு. சிரிச்சு கூட பேச மாட்டாரு, அவ்வளோ கோவம். கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஏதோ இந்த தடவை தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனாரு. டெய்லி வீட்டுக்குள்ள நுழையிறப்பவே எப்படி எழுதினேன்னு கேட்பாரு. இதுக்கு முன்னாடி எழுதின 5 பரீட்சையும் ரொம்ப நல்லாவே எழுதினேன். அதுல அப்பா சந்தோஷமாயிட்டாரு. இப்பதான் என்கிட்ட கொஞ்சமாவது சிரிச்சு பேச ஆரம்பிச்சாரு. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னா ஐயோ எங்க அப்பா எனக்கு ஒன்னே போட்டுடுவாருங்க. ஐயோ நான் என்ன பண்ண போறேன்? ரொம்ப கஷ்டம் தாங்க. எப்பவுமே எனக்கு எங்க அப்பானா ரொம்ப உயிருங்க, பாசம் ரொம்ப அதிகம். ஆனா நான் நல்லா படிக்காததுனால சின்ன வயசுல இருந்தே அவர் மேல கோவப்பட்டதுதான் அதிகம். என் தம்பி கிட்டயும் தங்கச்சி கிட்டயும் அப்பா பாசமா நடந்துக்கிறத தூரத்துல இருந்து ஏக்கமா பார்த்தே வளர்ந்தவங்க நான். அவ்வளோ துக்கம் என் மனசுல இருக்கும். இத்தனை வருஷமா எங்க அப்பா கிட்ட இருந்து கிடைக்காத ஒரு அணுக்கம் எங்க அப்பா கிட்ட இருந்து இந்த 5-6 நாளா கிடைக்குதுங்க. பசியில கிடைக்கிறவங்களுக்கு 5-6 பருக்க கிடைச்சாலும் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. ஆனா எனக்கு பஞ்சாமிர்தமே கிடைச்ச மாதிரி இருந்ததுங்க. எங்க அப்பா என்ன பார்த்து சிரிச்சது எனக்கு எவ்வளவு சிலிர்ப்பா இருந்தது தெரியுமா? பரீட்சைக்கு பயப்படுறேன்னு நினைச்சு எனக்கு அவரோட பேனாவே கொடுத்தாரு. நானே உன் கூட இருக்கிற மாதிரி நினைச்சுக்கன்னு சொன்னாரு. எனக்கு சந்தோஷத்துல அப்போ கண்ணீரே வந்துடுச்சுங்க. புரியுதுங்க. பெருசா சாதிக்கிற அளவுக்கு இவ்ளோ எக்ஸாம் நான் எழுதலைங்க. ஆனா இந்த தடவை பாஸ் பண்ணிடுவேன்னு ஏதோ ஒரு நம்பிக்கை. அதுக்கே என்னோட அப்பா பாசத்தை கொட்டுறாரே. நான் பாஸ் பண்ணிட்டா என்ன தலையில தூக்கி வச்சு கொண்டாட மாட்டாரா? நிஜமாவே ஒரு இளவரசி மாதிரி வாழ மாட்டேனான்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேங்க. கடைசி எக்ஸாம் क्वेश्चन பேப்பரை பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்திருந்தது. நான் பாஸ் பண்ணிடுவேன்னு நினைச்சேன். அப்பாவோட செல்ல பொண்ணா மாறிடலான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் சந்தோஷப்படுறது அந்த சாமிக்கே பொறுக்கல, தலையில தீ அள்ளி போட்டுட்டாரு. இனி ஒரு நாளும் நான் எங்க அப்பாவோட செல்ல மகளா இருக்கவே முடியாதுல்ல. ப்ளீஸுங்க. உங்க சரஸ்வதி. சரஸ்வதி அழாதீங்க ப்ளீஸ். வேற என்னங்க பண்ண முடியும்? என் வீட்டுக்குள்ள நுழையிறப்பவே எங்க அப்பா கேக்குற கேள்விக்கு என்ன பதில் சொல்றது? ரொம்ப சிம்பிளுங்க. வீட்டுக்கு போன உடனே அப்பா கிட்ட பரீட்சை நல்லா எழுதிருக்கேன்னு சொல்லிடுங்க, அவ்வளவுதான். சொல்ல சொல்றீங்களா? அதுவும் அப்பா கிட்டேவா? சொன்னா தப்பே இல்லைங்க. நல்லதுக்காக போய் சொல்றது தப்பு இல்லைன்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. எப்படிங்க? எப்படி உண்மை தெரிய வராம போகுமா? தெரியறப்போ தெரிய வரட்டுங்க. ஆனா இத்தனை நாள் கிடைக்காத அன்பு இப்போ உங்க அப்பா கிட்ட உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த உண்மை தெரிஞ்சா என்ன ஆகும்? கொன்னே போட்டுருவாரு, இல்லைன்னா வீட்டு விட்டு துரத்தி விட்டுருவாரு. சரி, இந்த உண்மை தானா தெரிய வரும்னா எப்ப தெரிய வரும்? ரிசல்ட் வரப்போ. ரிசல்ட் வந்தா அப்ப என்ன நடக்கும்? அதேதான், கொன்னே போட்டுருவாரு. அதுக்கு தான் தண்டனை தள்ளி போடுங்கன்னு சொல்ல வரேன். இத்தனை வருஷமா கிடைக்காத அப்பாவுடைய பாசம் இப்ப கிடைச்சிட்டு இருக்குல்ல, அது சந்தோஷமா அனுபவிச்சுட்டு போங்க. இது பத்தாதா?
இல்லையா? தப்பு இல்லைங்க. நீங்க பிட் அடிக்கல, யாரோ செஞ்ச தப்புக்கு நீங்க தண்டனை அனுபவிக்கிறீங்க. இந்த அதிகாரிங்க உங்களை சரியா விசாரிக்கல, அது அவங்க செஞ்ச தப்பு இல்லையா? ஆமாங்க, அவங்க நல்லா விசாரிச்சிருக்கணும். அவங்களுக்கு வராத குற்ற உணர்ச்சி உங்களுக்கு எங்க வருது? ஒரு சின்ன பொய், யாரையும் பாதிக்காத பொய், இதை சொல்றதுனால உங்க அப்பாவோட பாசம் உங்களுக்கு கிடைக்குதுன்னா தப்பே இல்லையே. ரிசல்ட் தெரிய 1 மாசம் ஆகுமா? அது வரைக்கும் சந்தோஷமா இருப்பீங்களா? அது போதுமே. அது போதுமா? இது நான் சொன்ன டயலாக் ஆச்சே. இதெல்லாம் கப்சான அவனுக்கு தெரிய வரப்ப திரும்ப வருத்தப்படுவானே. அது தெரியறதுக்கு இன்னும் 10 நாளாவது ஆகும்ல. அது போதுமே. அது வரைக்கும் அவன் சந்தோஷமா இருக்கட்டும். பொய் சொல்றது தப்புதான், அதுவும் பெத்தவங்க கிட்ட சொல்றது ரொம்ப ரொம்ப தப்புதான். ஆனா இப்ப நீங்க சொல்ல போற பொய்யால உங்க அப்பா, அம்மா, தங்கச்சி, தம்பி, பாட்டி எல்லாருமே சந்தோஷப்படுவாங்கல்ல. அப்படி அவங்க சந்தோஷப்படுறாங்கன்னா அந்த பொய் சொல்றதுல தப்பே இல்லையே. கரெக்ட்டுங்க. நீங்க சொல்றது கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. சிரிக்கிறீங்க பாத்தீங்களா? சிரிச்சிட்டீங்கல்ல, அவ்வளவுதாங்க. வர்றது வரட்டும்னு சாமி மேல பாரத்தை போட்டு சந்தோஷமா கிளம்பி போங்க, எல்லாம் சரியிடும். சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். வரேன். வரேன். தேங்க்ஸ். அழகான, முக்கியமாக உன் அம்மாவின் ஆசைப்படி அவங்களுக்கு பிடித்தமான ஒரு பெண் உனக்கு விரைவிலேயே கிடைப்பாள். போதுமா? விரைவில் நீ ஒரு பெண்ணை 3 முறை சந்திப்பாய். எந்த பெண்ணை நீ 3வது முறையும் சந்திக்கிற போது மழை பெய்கிறதோ அவள்தான் உன்னுடைய வருங்கால மனைவி. சூப்பரா எழுதிருக்கேன். அதானே எங்க காவியா பாப்பா சொல்லி கொடுத்தா அது தப்பாயிடுமா? இன்னியோட உன்னை புடிச்ச பீடையெல்லாம் கூண்டோட ஒழிஞ்சுது. என்ன பெத்தவளே. ஏண்டி இன்னைக்கு क्वेश्चन பேப்பர் ஈஸியா இருந்ததா? ரொம்ப ஈஸியா இருந்தது. டேய், உன் அக்காவுக்கு மனசார வாழ்த்து சொல்லுடா. இந்த தடவை பாஸ் ஆயிடுவாளாம். ஆனா சந்தோஷம். எனிவேஸ் கங்க்ராட்ஸ் கா. தேங்க்ஸ் டா. அப்பா எங்கம்மா? அதை ஏண்டி கேக்குற? என்ன வெளிய போ சொல்லிட்டு கிச்சன்ல என்னத்தையும் உருட்டிக்கிட்டே இருக்காரு. என்னங்க? வந்துட்டேன். அப்பா, அக்கா நல்லா எழுதிருக்காளப்பா, பாஸ் ஆயிடுவா. நீ காவியா கிட்ட எழுதி காட்டினதெல்லாம் நானும் பார்த்தேன். எனக்கு அப்பவே நம்பிக்கை வந்துருச்சு. நல்லா எழுதிருக்கேன்னு நீ சொல்லவே வேண்டாம். நல்லா தான் எழுதிருப்பேன்னு எனக்கே தெரியும். தேங்க்ஸ் பா. நீ என் பேத்திக்கிட்ட சிரிச்சு பேசுறத நான் இப்பதான் பாக்குறேன். உலக அதிசயம்டா சாமி. அம்மா, அவ ஏன் பொண்ணுமா? படிப்பு விஷயத்துல தான் நான் கொஞ்சம் கோவம் காட்டியிருப்பேன். இப்ப பாஸ் ஆக போறா. இனிமே அவன் மேல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? நீ இப்படியே இருடா, எனக்கு அதுவே போதும். வாடா. அப்பா அன்னைக்கே சொன்னல, நீ மட்டும் பாஸ் ஆயிட்ட
உலகத்திலே பெஸ்ட் அப்பாவை நான் இருப்பேன்னு சொன்னேன்ல, இனிமே அப்படிதான் இருக்க போறேன். சூப்பர்ப்பா. இருமா ஒரு நிமிஷம். இந்தா, நீ எக்ஸாம் முடிச்சு வந்த உடனே உனக்கு கொடுக்கணும்னு நானே என் கையால காஃபி போட்டு கொண்டு வந்தேன். இந்தா குடி. சாப்பிடு. இதோ வரேன். நீ சின்ன வயசா இருக்கும் போதுல இருந்து உனக்கு பிரெட் ஆம்லெட்னா ரொம்ப பிடிக்கும்ல, உனக்காக இதுவும் ரெடி பண்ணேன். இதுக்கு தான் கிச்சன்ல போட்டு இப்படி உருட்டிட்டு இருந்தீங்களா? அப்பா இதெல்லாம் அநியாயம். அக்காவுக்கு மட்டும்தானா? எனக்கெல்லாம் இல்லையா? இருக்கு எல்லாருக்கும் இருக்கு. நீ பர்த்டே அன்னைக்கு வெளியில போகணும்னு ஆசைப்பட்டில்ல, இன்னைக்கு எல்லாரும் வெளியில போறோம், ஹோட்டலுக்கு போறோம், அவங்க இஷ்டப்பட்டதை சாப்பிடுறீங்க. ஓகேயா? நிஜமாவாப்பா? அவன் அப்படிதாண்டி சொல்லுவான். அங்க போய் நாம எது ஆர்டர் பண்ணாலும் அது நொல்ல இது நொட்டன்னு சொல்லி வெறும் இட்லியை திங்க வச்சு கூட்டிட்டு வந்திருப்பான். சேச்சே, எதுவும் சொல்ல மாட்டேன். அவங்க விருப்பப்பட்டதை அவங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நிஜமா தான் சொல்றேன், உத்தரவாதமே தரேன். போதுமா? ஆண்டவா, அடுத்தடுத்து எனக்கு இப்படி அதிர்ச்சியை தரியே. எனக்கு ஹார்ட் அட்டாக் வராம நீதான் காப்பாத்தணும். அம்மா, உனக்கு ஒரு வேலையே இல்லம்மா. சரி, எல்லாரும் ஜாலியா வெளியே போயிட்டு வருவோம். போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க. போங்க. சரிப்பா. போங்க. நானும் வரேன் இல்ல? அம்மா, நீ இல்லாமலா? போய் ரெடி ஆமா. போமா. ஏய், என் கூலிங் கிளாஸ் எடுத்து வைடி. நீயும் போய் ரெடி ஆகுடா. தேங்க்ஸ்பா. எத்தனை தடவை சொல்லுவ? ஆக்சுவலா இன்னைக்கு நான் வெளியில கூட்டிட்டு போறேன்ல, இது நான் உனக்கு சொல்ற தேங்க்ஸ். நான் மாறிட்டேம்மா. இனிமே உன்னை திட்டவே மாட்டேன். போடா, போய் ரெடி ஆகும். நீ ரெடி ஆகல? இதுவே நல்லா தானங்க இருக்கு. நோ, வெளியில போகும்போது புதுசா ட்ரெஸ் மாத்திட்டு ஃப்ரெஷ்ஷா போகணும். போய் ரெடி ஆகும். நீயும் போடா. வினய், நான் பண்றது தப்புதான். ஆனா இதனால அப்பா மனசு எவ்வளவு சந்தோஷப்பட்டுச்சு. தடவையா அப்பா என்ன கட்டி பிடிச்சு வாழ்த்தினாரே. இதெல்லாம் எந்த ஜென்மத்துல கிடைக்கும்? இப்படி ஒரு அப்பாவுக்காக செத்து கூட போலாம்ல. நான் ஒரே ஒரு பொய் தானே சொல்லியிருக்கேன். கொஞ்சம் பொறுத்துக்கோ வினய். நீதான் என் கூடவே இருந்து என்ன காப்பாத்தணும். ஓகே ப்ளீஸ் வினய். நிஜமாப்பா? என்னப்பா சொல்ற? இந்த ஏரியால கூட மழை இல்லையே, அங்க எப்படி பெஞ்சுது? நான் என் கண்ணால பார்த்தேனே. சத்தியமாடா? தமிழே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் பா. ஏய், நல்லா பழம் மாதிரி இருந்துகிட்டு ஏதோ ஒரு சாமிக்கு ஐஸ் வச்சு லொட்டு மாதிரி பொண்ணு உசார் பண்ணிருக்க. அதிசயக்காரன் பாணி. என்னடா சொல்ற? நான் உன்னை சொல்லட்டுமாப்பா, சாமி உங்ககிட்ட பேசுறது கரெக்டுப்பா. ஏன்னா நீ நல்லவன், ரொம்ப நல்லவன். அதனால தான் ஸ்பெஷல் ஆஃபர்ல சாமி உனக்கு கொடுத்துருக்கு. அதுவும் இந்த வேகாத வெயில்ல மழையெல்லாம் வர வச்சு சான்ஸே இல்லப்பா. அது ஒண்ணு 3 வாட்டி மழை பெய்ய வச்சிருக்கு. சத்தியமா சொல்றேன், நீ வாழ போறப்பா, கண்ணா வீடான்னு வாழ போறப்பா. ஊர்ல ஒரு பையன் நம்ப மாட்டான். ஏன் ஆரம்பத்துல நானே நம்பலையே. ஆனா நடக்கிறதெல்லாம் பாக்குறப்போ சாமி உங்ககிட்ட கண்டிப்பா பேசிருக்குன்னு கண் கூட தெரியுதே. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இந்த உலகத்துல கடவுள் 2 பேருக்கு தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒன்னு குழந்தைங்களுக்கு, இன்னொன்னு குழந்தை மாதிரி இருக்கிற அப்பாவிங்களுக்கு. நீ அதுல 2வது வகை. அதனால தான் அந்த ஆண்டவனே இறங்கி வந்திருக்கான். ஏன்பா, நான் உனக்காக பேசிட்டு இருக்கேன், நீ என்னன்னா சுடுதண்ணி ஊத்துன செடி மாதிரி சொங்கி போயிருக்க. சந்தோஷம் தானப்பா. அதுக்கப்புறம் என்ன? இல்லடா, இது தப்பு. ஒரு அதிசயம் 3 தடவை நடந்துச்சுதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீயே சொல்லு, அந்த பொண்ணு எனக்கு வைஃப் வர முடியுமா? அவளுக்கு என்னப்பா, கியூட்டா இருக்கா, நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஹோம்லியா இருக்கா, நல்ல ஃபேமிலியாவும் இருக்கா. இதுக்கு மேல என்ன வேணும்? ஆனா படிப்பு, அம்மாவோட ஆசை என்ன? எங்க அம்மா ஆசைப்பட்டபடியே நல்ல படிச்ச பொண்ணான்னு எனக்கு காட்டுவேன்னு பார்த்தேன். ஆனா நீ படிக்காத
வாடாத ஒரு பொண்ணான்னு எனக்கு காட்டியிருக்கியே. சொல்லு சாமி ப்ளீஸ்.